உத்தரகாண்ட் மாநிலத்தின் வெள்ள நிலைமை பல தரப்பினரையும் கவலை கொள்ள வைத்திருக்கிறது. மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ள நிலையில் தமிழகம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் தங்கள் பங்குக்கு மீட்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்தியிருக்கின்றன. வெள்ளப்பெருக்கில் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ள உத்தரகாண்டில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஹிமாச்சல சுனாமி என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் குறிப்பிடும் அளவிற்கு அந்த மாநிலத்தை புரட்டி போட்டிருக்கிறது வெள்ளம். புனித தலமான கேதார்நாத்தில் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் தங்கியிருந்த 90க்கும் மேற்பட்ட தங்குமிடங்கள் அடித்து செல்லப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை இப்போதுள்ளதை விட அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இதுவரை 150 பேர் பலியாகி இருப்பதாக உத்தரகாண்ட் அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. கேதார்நாத்தில் சிக்கி தவித்த 15,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு ஜோஷிமத் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். The three main valleys that are affected are the Hasil sector valley, the Kedarnath, which is very severely affected, and the Badrinath, which is affected but not in a grim situation. Our main focus is towards the Kedarnath valley. கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சலில் விமானப்படைக்கு சொந்தமான 20 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நிவாரணப் பணிகள் குறித்தும் வரும் 25ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி மத்திய அரசு மற்றும் உத்தரகாண்ட் மாநில அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திடீர் வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் போதிய அளவில் ஹெலிகாப்டர்களை அனுப்பும்படியும் அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக பார்வதி பாமாவுடன் ராஜராஜேஸ்வரி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிக்கி தவிக்கும் யாத்ரிகர்களை தமிழகம் கொண்டுவர அரசு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரகாண்டில் 399 பேர் தமிழகம் திரும்ப முடியாமல் சிக்கி தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களை தமிழகம் கொண்டுவர டெல்லியில் உள்ள தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி தலைமையில் உயர்நிலைக் குழுவை டெஹ்ராதூனுக்கு உடனடியாக செல்லும்படி உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த குழு உத்தரகாண்ட் மற்றும் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு தமிழகத்தை சேர்ந்தவர்களை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் அரசு செலவில் டெஹ்ராதூன் அழைத்து வரும். அங்கிருந்து அவர்களை டெல்லிக்கு அழைத்து வந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பயணிகள் குறித்த தகவல்களை அறிய டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நிவாரண ஆணையர் அலுவலகத்திலும் கட்டணமில்லாத தொலைபேசி வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எனவே யாத்ரிகர்களின் உறவினர்கள் எவ்வித கவலையும் கொள்ள தேவையில்லை என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். ரிஷிகேஷில் மழை வெள்ளத்தால் 5 நாட்களாக சிக்கி தவித்த 36 தமிழர்கள் டெல்லி திரும்பியுள்ளனர். அப்படி டெல்லி திரும்பிய யாத்ரீகர் ஒருவரோடு நம் செய்தியாளர் கணபதி நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம். நீங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு அங்க ராணுவமோ அல்லது மாநில அரசோ ஏதாவது உதவி இருந்ததா? எப்படி நீங்க அங்க தப்பிச்சிருந்தீங்க? ராணுவம் அந்த உதவியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல சார். அதுதான் சார் சொல்ல வரேன்னா, இப்போ அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இருக்கிறது. அதுதான் திருப்பி சொல்லணும். நான் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாததுனால எங்களை சொந்த முயற்சியில் நாங்களே சேர்ந்திருக்கோம். இங்கே அந்த வந்த காரணம் என்னன்னா, அது அங்க போலீஸ் அலர்ட்டா இருந்தது. இப்ப நாங்க கடந்து வந்தா கூட நீங்க கடந்து இந்த பாதையை போகாதீங்க, எங்க இருக்கீங்க நீங்க அங்கேயே பாதுகாப்பா இருக்கீங்க, அந்த ஒரு அலர்ட் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்க கண்டினியூஸா வந்திருப்போம். சில உபாதைகளையும் கஷ்டத்தையும் நாங்க அனுபவிச்சிருப்போம். நாங்க அந்த ஒரு இருந்து எங்களுக்கு அலர்ட்னஸ் கிடைச்சதுனால நாங்க அங்கங்க ஸ்டே பண்ணி தங்கிட்டு எங்கெங்க இருக்குமோ அங்கேயே நின்றுட்டுருவோம். அடுத்த நாள் மறுபடியும் நீங்க கிளம்பலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் வருவோம், மறுபடியும் பிரச்சனை வரும், அப்படியே நின்றுடுவோம். அந்த மாதிரி நிறுத்தி வந்துதான் நாங்க இங்க சேர்ந்தது. ரொம்பவே ஆபத்தான பாதையில பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப அந்த பக்கத்துல சாலைகளே இல்ல, எல்லா சாலையுமே பழுதடைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பத்திரமாக சேருவோம்ன்ற நம்பிக்கை இருந்ததா, பயமாக இருந்ததா? அது கண்டிப்பா இல்ல சார். வந்து சேருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்ப கூட நினைச்சு பார்த்தா கூட அது நாங்க வந்திருக்கோமா அப்படிதான் ஃபீல் பண்றோம் நாங்க. அது ஏன்னா பாதை ரொம்ப மோசமான பாதை. அது நான் கண்டிப்பா அது யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு யாரும் நம்ம போறது இல்லை. அந்த மாதிரி நடந்த பிறகு அது வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி சொல்றது இல்லை, அந்த உணர்வெல்லாம் ரொம்ப பயந்துதான் நாங்க ஒரு மரண பயத்தோடு தான் எல்லாரும் இருந்தோம்னு கூட சொல்லலாம். நம்ம சேருவோமா, நம்ம வீட்டுக்கு போவோமான்ற அந்த மரண பயம் எல்லாருக்கிட்டுக்கும் இருந்தது. அது
தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது தொலைபேசி இணைப்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஏன் அந்த மாதிரியான கஷ்டம்? தொலைபேசி ஏன் இணைப்பு கிடைக்கணும்னா அது இருக்கிறதே வந்து அந்த மலைப்பகுதியில ரொம்ப லிமிட்டடா தான் அங்க வந்து வச்சிருப்பாங்க டவர். அந்த டவர்ல வந்து சாதாரணமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல மழை வந்த பிறகு அந்த காத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அசைவுல வந்து டவர் வந்து பாதிப்படைந்ததுனால அந்த டவர் கிடைக்கல. இன்னொரு என்னன்னா கரண்ட் இல்லாததுனால வந்து சார்ஜ் பண்ணவும் முடியல, ரீசார்ஜ் பண்றதுக்கு எங்க இடமும் கிடையாதாங்க. அந்த பாதிப்புலாம் இருந்ததுனால யாரும் தொடர்பு கொள்ள முடியாம போயிடுச்சு.